நல்லாயிருக்கும். கரெக்ட். இவங்களோட பெஸ்ட் என்னன்னா அதுதான். அதுலயும் கடையில கூட சப்பாத்தி வந்து கொஞ்சம் நம்ம எப்படின்னா, நம்ம வீட்ட விட கடை சாப்பாடு நல்லா இருக்காது. ஒரு தடவ வீட்டு சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி, இங்க லேடீஸ் வந்து வீட்ல போடுவாங்க பாருங்க சப்பாத்தி. அ நெஜமாலும் சப்பாத்தியே பிடிக்காதுன்னு சொல்றவங்க, சப்பாத்தி சாப்பிட பிடிக்கும். ஏன்னா நான் சாப்பிட்டுருக்கிறேன். சப்பாத்தி செம்ம டேஸ்ட்டா போடுறாங்க. சும்மா டக்கு டக்குன்னு நம்மள மாரியே நான்லாம் மெனக்கெட்டு 4 மணிக்கு மாவு பெனஞ்சு வைப்பேன். 4 மணிக்கு மாவு பெனஞ்சு வச்சாலும் சரி, 6 மணிக்கு மாவு பெனஞ்சு வச்சாலும் சரி, ஏன் நைட் ஃபுல்லா மாவு பெனஞ்சு வச்சாலும் சரி, அந்த சப்பாத்தி வந்து எப்படி போட்டாலும் ரொட்டி ரொட்டியாட்ட தான் இருக்கும். வரட்டி வரட்டியாட்ட தான் இருக்கும். ஆனா இவங்க அப்பதைக்கு டக்குன்னு மாவு பிணைவாங்க, போடுவாங்க. ஆனா அதனோட சாஃப்ட்னஸ் எப்படி கொண்டு வராங்கன்னே தெரியல. அவங்களோட மாவு போடுற மாவு பிணையிற விதத்துல கொண்டு வந்துடுறாங்களா? இல்ல மாவு உருட்டுற விதத்துல கொண்டு வர்றாங்களா? சுடுற விதத்துல கொண்டு வர்றாங்களான்னு தெரியல. ஒரு சாஃப்ட்னஸ் கொண்டு வந்துடுறாங்க. சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. சப்பாத்தி நம்ம 2 சப்பாத்தி தான் சாப்பிடுற ஆளுகளா இருந்தா, இவிங்க சுடுற சப்பாத்தி சாப்பிட்டோம்னா, குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 5 சப்பாத்தியாவது சாப்பிடுவோம். ஏன்னா, அந்த அளவுக்கு நல்லாருக்கும். அவங்க செய்யற டேஸ்ட் வந்து நல்லாருக்கும். கடையில விட மெயினா இந்த தம்பியோட ஃப்ரெண்ட் வீட்லலாம் ஏதாவது நம்ம